மனிதன் வாழணும்னு நினச்சிட்டான்னா எப்பேற்பட்ட குற்றத்தையும் எப்பேற்பட்ட குணத்தையும் தள்ளிட்டு சரி இது நம் தலைவிதி என்று ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு முடிவுக்கு மனிதன் வந்துடுவான். அதனால் உனக்கு அந்த முடிவை எடுக்க முடியல. எல்லாத்துக்கும் மேலே தெய்வம்னு ஒன்று இருக்குது. ஒரு குருஸ்தானத்தில் ஒருத்தர் இருந்து ஞானத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் சரின்னு சொல்லிட்டா நம்ம வாழ்க்கையை ஏற்றுக்கிடுவோம், வேண்டாம்ட்டா விட்டுருவோம்னு ஒரு முடிவோடு இருக்கு. நீ உன் வாழ்க்கையில் இணை பிரியாமல் காப்பாற்றுறேன், அவளை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்து மங்களமாக நான் வாழ வைக்கிறேன். கால் வந்து பிரித்து பார்ப்பதை விட சேர்த்து வைப்பதே புண்ணியமா? உண்மைதானே? எந்த குற்றமும் இல்லையப்பா, குளிர்ந்த குணத்தோடு நான் ஏற்க வைக்கிறேன். குளிர்ந்த நீரிலே குளித்தாலும் குணங்கள் ஒரு பொழுதும் குளிப்பதில்லை. கும்பிடும் தெய்வம் எதிரிருந்தாலும் இந்த இதயம் ஒரு பொழுதும் எதையும் மறைத்ததில்லை. 60 வயதை 20 யாரும் அதை அனுபவித்ததும் இல்லை. அந்த அனுபவத்தில் உனக்கு பேசுகிறேன். எல்லா மனமும் மாறும், உன் புனிதமான வாழ்வும் கூடும். கடன்படாமல் காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன், வந்து சேர்வார். வெற்றி. கர்மசாமிக்கு கர்மசாமி, என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையில் கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது, அதை சரி பண்ணி தரணும்னு கேட்டு. யாருக்குப்பா? பெங்களூர் பெண் மகளினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டுங்க. வணக்கம்ப்பா, நல்லா இருக்கீங்களா? எங்கே இருக்காங்க உங்கள் பொம்பளை பிள்ளை? அப்படியா? நீங்கள் பெங்களூரில் எங்கே இருக்கீங்க? கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ, நினைவுகளே நினைவுகளே நிம்மதியை தாரீரோ. சென்னையில் என்ன வேலை பார்க்குறா? எல்லாம் முடிச்சிட்டாளா? என்ன செய்யணும் அவளுக்கு? சொன்னா வருத்தப்படுவியா? கண்ணை மூடுங்க ரெண்டு வரும். சாய்பாபா கோயிலுக்கு அடிக்கடி போறாள உன் மகா, கேள்விப்பட்டிருக்கியா? போறா, கும்பிடட்டும், அவர் ஒரு மகான் தானே, மாபெரும் குரு, சந்தோஷம். மகளுடைய மனதுக்குள்ளே ஒரு விஷம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன விஷம்? ஆசை என்னும். இன்னொருத்தர் மேலே பாசம்ங்கிற ஒரு விஷம் வளர்ந்துட்டு இருக்கு. அது விஷம்னு ஏன் சொல்லணும்? அதை நல்லதாக சொல்லலாமே? இல்லை, பெற்றோர்களை பிரித்தெடுக்கிற பாசம் விஷந்தானே. அவ இஷ்டத்துக்கு வாழணும்னு முடிவெடுத்திருக்கிறாள். நீங்கள் சம்மதிச்சா ஏற்றுக்கிடுவா, இல்லைன்னா அவளே முடிவெடுத்து சந்தோஷமாக இருப்பாள். என்ன செய்யலாம்? உங்களுக்கு என்னப்பா செய்யணும்? அவன் மனத்தை மாற்றி சரி பண்ண முடியுமான்னு கேட்குறேன். கால் விட்டு வாங்கோ. முருகா, அப்படியா? சரி, இப்போ பழகிக்கிட்டு இருக்கிறது பிரிஞ்சு போயிடும். அவன் மனது உங்கள் பக்கத்தில் மாறி வர வைக்கிறேன். மலர்ச்சியான திருமணம் நடந்து மங்களமாக வாழ்வாளப்பா. வெற்றி உண்டு, கவலைகள் வேண்டாம். பையனை கூட நான் விட்டு கொடுத்துருவேன், நான் பொம்பளை பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒன்று நீங்கள் ஏற்க வேண்டுமே. பையனை விடுறீங்களா, பொம்பளையை விடுறீங்களா? பொம்பளை பிள்ளையை உங்கள் பக்கத்தில் திருப்பணுமா, ஆம்பளை பையனை திருப்பணுமா? நடக்காது. ஏதாவது ஒன்று கேளு, காப்பா. உன் பிள்ளை திருந்தியாச்சு, பையன் ஒருத்தைய கல்யாணம் இருப்பா, மருமகளாக ஏற்றுக்கா. போயிட்டு வா. கர்மசாமிக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு இஷ்ட கல்யாணம் நடக்காண்டமா? நீங்கள்லாம் உண்மை இல்லையாப்பா? பெங்களூர் இல்லை, தச்சு தொழில், எனக்கு வேலையும் கிடைக்கணும், வாழ்க்கையும் அமையணும் கர்மசாமின்னு கேட்டு வந்தேன். கல்யாணம் முடிக்காதவன்ப்பா. நீ கல்யாணம் முடித்து 4 பிள்ளை இருக்கலாம் உனக்கு. 40 பிள்ளையா? 3 பிள்ளையா? சரி, கேட்குது. பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். இன்னொரு தரம் கால் பண்ணுவான். இவன் அப்பனும் ஆத்தாலும் இவன் வாழ்க்கையை பற்றி பேசுறதே இல்லை. 2 பேரும் 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 2 பேரும்
அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம் மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு இவனை பற்றி பேச போகிறாங்க? நான் தான் பேசணும். அதனால் இந்த ஐப்பசியில் வீட்டில் உள்ளவங்க உன்னைய கூப்பிட்டு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவங்க ஒரு இடத்துல பெண்ணு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுருக்கிறாங்க. உனக்கு சரியான பெண்ணாக இருந்தால் அதை நான் முடித்து தந்துடுவேன். அப்படி இல்லைன்னா ஐப்பசிக்கு பிறகு நானே பெண் பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிப்பேன். அவங்கள வர வச்சு நடக்கும். கால் வந்துடுவான். இந்தாடா, நிறைந்த தொழில் உனக்கு கிடைக்கும், வருமானம் பெருகும், புனிதமான வாழ்க்கையும் அமையும். என்னை ஒவ்வொரு பொழுது சிந்தித்து நீ தியானம் பண்ணுகிற பொழுதும் உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு கனவு போல் நிறைவாக நடக்கின்ற ஞான காட்சிகளெல்லாம் என் காட்சிகளாக இருக்கும். நீ நினைத்தது போல் ஜெயமாகும், ஞானமும் கிடைக்கும். வெற்றி உண்டு மகனே, வாழ்க்கை. இந்தா, நிறைந்த பணத்தை பெற்று வருவார். கிண்டி யாருப்பா? கிண்டி வாடா நொண்டி. ஏக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்க? சும்மா இருக்கீங்க? கால் வந்துட்டு வா. உட்கார்ப்பா. தொழிலாள மன வருத்தமும் பல நஷ்டமும் பெற்று விட்டாய். இப்போ கடன்பட்ட வேதனையோடு கலங்கி என்னை பார்க்க வந்திருக்க. வேற என்னப்பா வேணும் உனக்கு? இந்தா, திருமணத்தை பற்றி உனக்கு நான் பேச வேணும். அதனால் இந்த புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு உனக்கு பெண் தோன்றும், மனக்கோலம் அமையும். அவளை நான் காப்பாற்றித்தானே. அடுத்து என்னை 3 முறை பார், வெற்றி அடை. கர்மத்தனை போரூர், போரூர். பாட்டாலே புத்தி சொன்னார், பாட்டாலே பக்தி சொன்னார், பாட்டுக்கு நான் பாட வைத்து. அக்கா உங்களுக்கு போரூரா? உங்கள் இடத்துல இருந்து மாங்காட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்கா? அங்கே போவீங்களோ அடிக்கடி? கால் வந்துட்டுவாங்க. திருமகள் தேடி வந்தாள். என்ன வேண்டும் உங்களுக்கு? நான் ஒரு பாட்டு படித்தேனே, என்ன படித்தேன்? திருமகள் தேடி வந்தாள். உன் பையனுக்கு ஒரு நல்ல மருமகளை கொண்டு வரணும், அவ்வளோதான விஷயம். உன் பையனுக்கு இருதார யோகமும் கலத்திர தோஷமும் இருக்குது. அதனால் நீ ஓராண்டு காலமாக பார்க்கறது பூரா ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதை மாற்றி தெளிவு பண்ணி மனக்கோலத்தை உருவாக்கினால் போதுமல்லவா? பொறுமையாக நாளை காலை என்னைய பார்த்துப்போ, ஏற்பாடு பண்ணித்தானே ஜெயிச்சுட்டான். போ. எஸ், காது கேட்காது கிடைச்சு வீட்டு பேர். போரூர் தாயும் மகளும். கால் வந்துட்டாங்க, கால் வந்துட்டோமா? அடுத்து சென்னை அம்பத்தூர். அஞ்சாதே நீ அஞ்சாதே, அன்பின் வடிவே அஞ்சாதே. சில பயம் இவளுக்கு தோன்றது உள்ளத்தில். தைரியமாக இருந்து பழகணும். ஒன் டாப் மைண்ட். என்ன வேணும் இவளுக்கு? இப்போ சரி, என்னவோ கால் வந்துட்டு வாங்க. நீ உட்கார், உங்கள் ஆத்தா மட்டும் வந்துட்டு வரட்டும். நல்லா உட்கார், சம்முன்னு உட்கார். அப்படி உட்கார், கண்ணை மூடிக்கா. இந்தியனா பிறந்து இந்தியனா வாழணும், இந்தியனா பிறந்து ஃபாரினர்ஸாக வாழணும் ஒரு ஆம்பளை நினச்சாம்னா ஒரு கொண்டாட்டியோடு இருக்க மாட்டான். குழப்பந்தான் வரும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. ஒன்று, நம்ம தமிழர்களுக்குன்னு ஒரு சில கலாச்சாரங்கள் இருக்குது. அதில் நிறைய குடும்ப வரலாற்று பண்பாட்டுகளும் இருக்குது. அந்த பண்பாடெல்லாம் மீறிய வார்த்தைகள், மன வருத்தங்கள், குழப்பங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த வாழ்க்கை நமக்கு இறுதி வரை ஓடுமா ஓடாதானுங்கிற ஒரு சந்தேகமும் மனக்குழப்பமும் உள்ளத்தில் தோன்றும்.
இதுக்கு கிரகங்கள் காரணமாக யாராவது சொல்லி கொடுத்து எதுவும் நடக்கா அப்படிங்கிற ஒரு பிரமை உனக்கு இருக்கு. கிரகங்களும் ஒரு காலம், மனிதர்களும் ஒரு காலம். இந்த அலைகளே இல்லாமல் உங்களை நிலையான ஒற்றுமையோடு வாழ வச்சா போதுமா? கால் வந்துவாங்க, நீ உட்கார். மனநிலைகளை சீர்படுத்தி தரேன். அப்பப்போ அக்கினி போல வார்த்தைகள் வருது. எப்படி வருது? அக்கினி போல. நீதிமன்றத்தை தொடக்கூடிய அளவுக்கெல்லாம் வார்த்தை வருது. புரியுதா புரியலையா? எதுக்கு? ஆமாம். அதனால் அந்த மனநிலைகளிலிருந்து மாற்றி உங்களை ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன். புரியுதா? இன்னும் 3 ஆண்டுகளுக்கு பின்பு இவளுடைய கல்வியில் ஒரு ஏற்றமும் ஒரு உயர்ந்த பட்டமும் கிடைக்கும். ஜெயிச்சு தாரேன். இந்த வேறு என்ன வேணும்? காலையில் என்னையை பார்த்துட்டு போ, ஜெயிக்கிறேன். இந்தாங்க ஆனந்தமணி வா. கர்பசாமிக்கு என் மகன் டாக்டரு வர்றான். உங்கள் பையன் டாக்டராக்கா? கால் வந்துட்டாங்க. உங்கள் பையன் டாக்டரா? நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் உனக்கு வெற்றியாக்கி தரம்பா. ஒரு மகனுக்கு இல்லற வாழ்க்கையை பூட்டி வைத்து தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தரேன். ஆனால் அது எல்லாமே 6 மாத காலங்களில் வெற்றியாக நடந்தது. ஜெயிக்கிறேன். ஓகே பண்ணி தரேன். அதெல்லாம் வந்து சேரும். மீண்டும் தொழிலில் முன்னேறி வந்துடுவாய். அதில் தான் நீ முன்னேறி வந்து ஜெயிக்கலாம். கர்பசாமிக்கு அம்பத்தூர் காலில் வந்துட்டுவாங்க. அடுத்த உத்தரவு கோயில்பட்டி. அடுத்த உத்தரவுன்னு சொல்லிக்கிட்டோம்னா உன் பேர் என்ன இருக்கா? டாக்டர்கிட்ட எதுவும் பார்த்தீங்களா? அவனுக்கு இவனுடைய மனநிலைகள் தெளிவாக இருக்கா? சரி, காப்பாற்றி தரேன். காலில் வந்துட்டு வா. வா மகனே, ஓடியா. கத்தி இங்கே இருக்கு. இந்தாடா, குடி பார்க்கலாம். கர்பசாமிக்கு 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 இன்னிலிருந்து மனம் தெளிவடைவாய், உற்சாகம் பெறுவாய். ஒரு கனவில் ஒரு நாள் நான் காண்பேன். அதற்கு பிறகு மிக தெளிவான வேலையும் பார்த்து தெளிவாகி வருவோம். 6 மாதத்தில் கல்யாணம் நடக்கும். சென்று பாருங்க மக்களே. வெற்றிவேல் முருகனுக்கு உத்தரவு முடிஞ்சு வச்சு போகலாம். நீங்கள் அவ்வளோதான் வர வச்சு தரேன். இல்லை, உத்தரவு முடிஞ்சு வச்சு காப்பேட்டாங்க. என் மகனின் மனநிலைகளை சீர்படுத்தி தர வேண்டும் என்று சென்னையிலிருந்து கேட்டு வந்தவர்கள். காத்திருந்து காத்திருந்து உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கர்பசாமி, எந்த பிறவியில் செய்த பாவமோ என் பிள்ளைகளுடைய மன அலைகள் மாற்றமாக இருக்கு. இந்த பிறவியில் அந்த பாவம் விலகுமா? அது சீராகி நிலையானதாக இருக்குமா? இல்லை ஆயுள்காலம் முழுக்க இதுதான் நிலைமையாக இருந்தால் எங்களுடைய வாழ்வுக்கு விடி என்ன என்று ஒரு கேள்வி. காலம்
வா மகளே, இந்த கனியை பிழிந்து உன் பையனுக்கு கொடு. 90 நாட்களில் தெளிவடைந்து நல்ல பிள்ளையாக உன் வீட்டில் வந்து உட்கார்ந்துருப்பான். நிலையான வாழ்வு கிடைக்கும், புண்ணியமும் அடைவாய். சென்று வா மகளே, சென்று வா. என்ன வேணும்? இந்தா உன் என்ன போல் இந்த குடும்ப வாழ்வு சிறக்கும், புண்ணியம் அடைவாய். கர்மதாமிக்கு கணவன் மனைவி கால்வன் சொல்லலாம். வனமேவும் ராஜகுமாரன் அதனால் காணும் தயாளு. வாங்க 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 வாங்க, உட்கார உட்கார. ஒரு நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு வருகிற பொழுது இருந்தால் எந்திக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, கைகால் பிறமில்லாமல் வேதனைப்பட்டு கிடையா கிடந்த அந்த பொம்மை இன்னைக்கு எழுந்து என் கோயிலுக்கு நடக்க வச்சு தாரம்னு சொன்ன நடக்க வர வச்சாச்சு. அடுத்து உங்களுக்கு வருமானத்துக்குரிய வழியவும் வெற்றியாக்கி தரணும், ஆயுளுக்கு கண்டமில்லாமல் சர்வ ஆரோக்கியம் பண்ணி தரணும். வேற என்ன வேணும்? நகை. மகளே, ஒன்று உயிர் போகணும், அப்படி இல்லைன்னா பொருள் போகணும். தங்கம் இருந்தால் தான் இல்லை, தான் இருந்தால் தங்கம் இல்லை. எது வேண்டும் தங்கமே? உயிர் தான் வேணும். இந்தா நான் பணம் தாரேன், உனக்கு லட்சியமான ஒரு டெபாசிட் கிடைக்கும், வெற்றியாக்கி தாரேன். கவலைப்படாமல் நிரந்தரமாக ஆக்கிடுவோம். தைரியம் சரியாயிரும், தைரியமாக இருங்க, வெற்றி அடைங்க. சென்னை உத்தரவு நாளைக்கு மீண்டும் இருக்கிறது, சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். கோவில் பெட்டி, கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், கடலை மிட்டாய், கடலை மிட்டாய். அண்ணாச்சி கடலை மிட்டாயா? கோவில்பட்டி. இது என்னது? இது சென்று, இது சென்றா? இது ஒரு சென்றுப்பா. இதுவும் ஒரு சென்று பாட்டில். வாசம் உள்ள பாண்டியரு, இதுதான் சென்று. இது தைலம், மண்டையடி தைலம். இது என்ன சென்றுமா? அப்படியா? ஆகா, அருமையா மணக்குடா. பத்தி எசன்ஸ். ஆமாம், பத்திக்கு ஊற்றக்கூடிய எசன்ஸ். இந்தா அங்கே வச்சுட்டு சாங்க, நீ எங்கேயும் தேய்ச்சிடாத. கால் வந்துட்டு வாங்க. இது என்ன பேப்பர்? அருமையா மணக்கு. யாருக்குள்ளதுமா? உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதம். அமாவாசையா பிள்ளை பிறந்தது. சூரியனும் சந்திரனும் நேர்முகமாக கூடிவிட்டால் அது அமாவாசையாகும். சூரியன் பழுதடைந்து விட்டால் எலும்பு தோல் சம்பந்தமான வியாதிகள் பெருகிவிடும். உன் பிள்ளைக்கு அது இல்லை, ஆனால் தாய்க்கு இருக்கு. பற்றியா? சந்திரன் தாய் கிரகம், சூரியன் தந்தை கிரகம். இது பொம்பளை பிள்ளைக்கு இருக்கு. அப்போ பெண் வழியில் உள்ளவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். கால் வந்துட்டு. ஆமாம், பக்தர்கள் கொஞ்சம் அமைதியான. எந்த ஒரு கோயில்பட்டி.
யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? உனக்கு இஷ்டமா? உடனே பார்த்துருவான், ஏன் கவலைப்படுறே? 7 60% நல்லா வாழ்வாங்க. எத்தனை சதவீதம்? 60% நல்லா வாழ்வாங்க. வேண்டாம் போடா, கால் வந்துட்டு வா. அதுக்கு மீறி பேசணும்னா என்கிட்ட பேசக்கூடாது, போ. வேண்டாம்னா வேண்டாம் தான். எந்த சொந்த பந்தம் என்னை பேசுகிறேன், எனக்கு என்ன அவசியம் தெரியுமா? ஏன் சொல்கிறோம்னு. அந்த வரன் பிதுர்தோஷம் உள்ள வரன் யார்? உன் சகோதரியுடைய மகன். வேறு இடத்துல கல்யாணம் முடித்தா நல்லா இருப்பான். ஆனால் இந்த இடத்துல கல்யாணம் முடித்தா பெண்ணுடைய தாய் அல்லது தகப்பனுக்கு கண்டம் ஏற்படும். என்னை நீங்கள் பார்த்தனால உங்களை வாழ வைக்க வேண்டியது ஏன் கடமை. ஒரு கல்யாணத்தை முடித்து ஒரு கல்யாணத்தை அழிக்க தயாரில்லை, போ. காலம் என்ன ஒன்று, நீதி தான் நமக்கு சொந்தம். உண்மையா இல்லையா? இந்த நோய் இனிமேல் வளராது. இது சோரியாசிஸ் அல்ல. போய் ஆராய்ச்சி பண்ணியா? ஆமாம், இது ஒரு அலர்ஜி. இது இனிமேல் வரவே செய்யாது, நின்று விடும், போ. இந்தாப்பா, உன் பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளையை இன்னொரு 18 நாளில் ஒரு ஜாதகம் கொண்டு வரடா, ஆனந்தமாக செய், போ. உன் மனத்தில் தோணும் போதெல்லாம் வந்துரு. உன் சொந்த கோயில் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆனந்தமாக வரலாம். கர்மதாமிக்கு கடன்பட்டு வேதனை அடைந்தது யார்? தாய் என்றும் பாராமல் பரசுராமா. அப்பா, உங்க அம்மா எங்க இருக்கா? ஏன் அம்மா எங்க இருக்கான்னு தெரியாம நீ இருக்கியா? அப்படியா? நான் இப்போ ஒரு பாட்டு பாடினேனே, தாய் என்றும் பாராமல் அவளை தேடாததா உன்னை பிரிந்ததோ ஒரு பாவம். இந்த உலோக வாழ்க்கையில் அது ஒரு சாபம். கால் வந்துட்டு மன கேள்விக்கு வரம் சொன்ன பெரியோனே பரசுராமன் என்று இறையோனே. அதான் நீ பரசுராம அவதாரத்தினுடைய சக்தியை பெற்றவன். தாய் இருந்தால் நீ இல்லை, நீ இருந்தால் தாய் இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீ உன் மனைவியுடைய மாங்கல்யத்தை காக்கவும் உன் பிள்ளைகளை வாழ வைக்கவும் இருக்க வேண்டும் என்று விதிக்காக உன் தாய் விதியின்படி மறைந்தாள். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இனி இப்போது இருக்க வாழ்க்கையில் உன் தொழிலை நடத்தி கடன்படாமல் காப்பாய்த்தாரேன். உனக்கு ஒரு உள்பயம், நம் உடலில் வந்து ஏதோ ஒன்று வாட்டுகிறது, அது நம்மளை இனம் தெரியாமல் எதுவும் தாட்டி எதுவும் ஆபத்தை விளைவித்து விடுமோ அப்படிங்கிற மனக்குழப்பமும் பயமும் உன் உள்ளத்தில் உண்டு. அதை தெளிவாக வெளியே சொல்லாத மௌனமும் உன் உள்ளத்தில் உண்டு. உண்மையா இல்லையா? கால் வந்துவா, நீ உட்கார். ஹரி ஓம் நாராயணா. நாளை சந்திக்கலாம் பெருமானே. நன்றாக இருங்கள், நன்றாக இருங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக, 5 நிமிஷம் சொல்லிட்டோம்னா வேற என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில்? ஹோட்டல் தொழிலை நல்லா ஆக்கி தரேன், நிறைய வருமானம் தரேன். கார் தொழிலுக்கு 3 மாதம் கழித்து வருமானத்தை பெருக்கி தரேன். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். பக்கத்தில் வா, இந்தா ஜெயிச்சு வா. வேற இவன் பேர் என்ன பேரு? இவன் யாரு? இந்தா மகாலட்சுமியாக வடிவெடுப்பாள். வெற்றி செல்வமாக இருங்க. கோயில்பட்டியா? புழுவனி? கடலை மிட்டாயா நல்ல மிட்டாயா? கடலை மிட்டாயா நல்ல மிட்டாயா? கடலை மிட்டாய் எங்கே வச்சுருக்கப்பா கடை?
ஆ அப்படியா? கோயில்பேட்டில் எந்த இடம் வீடு? கால் வந்துட்டு வா. செம்மறியாடா போகுது, தோட்டமாக இருக்கு. கோழிப்பண்ணை எங்கேயும் இருக்கா உங்கள் வீட்டு பக்கம்? செம்மறியாடா கிடக்க இருக்கா? கால் வந்துட்டு வா. இன்னைக்கு ஊருக்கு நீங்கள் அப்ளை சொல்லியிருக்கலாம்ல. இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். அந்த இடத்துல தொழில் ஓடுமா ஓடாதா என்னும் கேள்விக்குறி உன் உள்ளத்தில். சில பேர்களுடைய நச்சால உனக்கு அங்கே நிம்மதியாக இருக்க முடியல. புரியுதா? உனக்கு பணம் வந்துட்டா விஷயம் சரியாயிடும். லாட்டரி சீட்டை எடுத்து பார்க்க விழமாட்டுக்குன்னு ஏங்குதியே. கால் வந்துட்டு இந்தாப்பா வா, உன் கடனை தீர்த்து தாரேன். மனைவியை பற்றி ஒரு கேள்வி கேட்டுக்காப்பா. ஆரோக்கியத்தில் பங்கமில்லாமல் காப்பாற்றுறேன். அந்த பணம் உனக்கு கிடைச்சோம். சந்தோஷமா இருக்கலாம். என்ன தானே? வாங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? சரி, ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடத்தி வச்சிட்டோம்னா அந்த வந்திருக்க சம்பந்தம் எனக்கு பிடிக்கலையே. கொஞ்சம் பொறுத்திருங்க, அடுத்த சாதகத்தை கொண்டு வரேன். வெட்டியாக்கிடுவோம் பொறுமையாக. மூத்தது யாரு? சரி, அசத்திடுவோம். தைரியம் படிக்க வச்சுருவோம் பிள்ளைய. வேற சொல்லு. இப்போ வந்திருக்க ஜாதகம் வேண்டாம், வேற ஜாதகம் வருது. வெட்டியாக்கிட்டேன். வைத்தியரியான்ட்டு கேட்கலாம். நல்லா இருக்குமா? கொஞ்சம் கண்ண முழுங்க. அந்த அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் அவர் ஃபைல் வந்து 17வது ஃபைலாக இருக்குது. இந்த மாதம் எடுக்க வைக்கிறேன் பாரு, அசத்திருவோம் போ. வெற்றி அடைங்கள்.